விக்னேஷ், நீங்க மகாராஷ்டிரா தேர்தலுடைய களத்தை ரொம்ப ஆய்வுக்குள்ளாக்கி இருக்கிறீங்க. பல நேரங்கள் அங்கே நேரடியாகவே சென்று பார்த்துருக்கிறீங்க. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது? ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலுடைய முடிவு இந்தியாவுக்கு என்ன மெசேஜை கொடுக்குறதா நினைக்கிறீங்க? வாய்ப்புக்கு நன்றி சார். இதுக்கு முன்னாடி பேசின 2 பேர் பேசினதையும் என்னோட சில பாயிண்ட்ஸையும் ஒன்றிணைச்சு பேசலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ சப்ளை சைட், டிமாண்ட் சைடுன்னு 2 எடுத்துக்கலாம் சார். எலெக்ஷன் சப்ளை சைட்ல சித்தாந்தம், ஐடியாலஜிக்கல் ஆஃபரிங், அதுக்கப்புறம் வளம், ரிசோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கட்சி கட்டமைப்பு, பர்சனல், மக்கள் காடர்ஸ் இருக்காங்களாங்க. அதே சமயத்துல டிமாண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவது, சில ஒவ்வொரு சமூகத்துக்கா இருக்கட்டும், இல்லைன்னா விமென்கா இருக்கட்டும், அப்படி. அதுக்கப்புறம் வளம் மற்றும் வாய்ப்புகளை வகுத்து கொடுப்பது, அதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இந்த 3 சப்ளை ஃபேக்டர்ஸ், இந்த 3 டிமாண்ட் ஃபேக்டர்ஸும் தான் எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் ஜெனரலி கைட் பண்ணுது. மகாராஷ்டிரால கடைசி 10 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா 2014ல இருந்து பாத்தீங்கன்னா கட்சி பிளவு நிறைய இருக்கு சார். பார்ட்டி பிராக்மெண்டேஷன். அதர்வைஸ் அது ஒரு இருதுருவ போராட்டம் தான், ஃபைட் தான். இப்போ பைபோலார் ஃபைட் பிராக்மெண்டேஷன் சிஸ்டமேட்டிக்கா ஸ்டெடியா நடந்துகிட்டே வந்துச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா லீடர்ஸ்னுடைய தாக்கம் குறையும், அதாவது தலைவர்களுடைய தாக்கம் குறையும். அந்த சகோதரத்துவம்ங்கிற ஒரு ஐடியா போயிடும் ஜாதிகள்ல. அது என்ன ஆயிடும் அப்படின்னா பேரம் பேசுற மாதிரி வந்துருவாங்க. காஸ்ட் குரூப்ஸ் பிகம் இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் சொல்லுவோம் பாலிடிக்ஸ்ல. அப்படி நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெகோசியேஷன்ஸின் காரணத்தினால இப்ப நீங்க பாத்தீங்க, இதுக்கு முன்னாடி பேசினப்ப நீங்க கேட்டீங்க சிம்பத்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மக்களை பாருங்க சார், லீடர் லெவல்ல சிம்பத்தி இருக்கலாம், பட் கேண்டிடேட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் கிடையாது. அதே ஃபேமிலிஸ், அதே குடும்பங்கள், அவங்களே தான் வேற வேற கட்சியில மாறி மாறி ஃபைட் பண்றாங்க. இந்த ஒரு பேசிஸ் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அனாலிசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா காமனா பேசணும் அப்படின்னா 2 ஸ்டேட்லயுமே ஆட்சியில இருக்கிற கட்சிகள் பவருக்கு வந்திருக்கு. சோ இந்த ஸ்கீம் சொல்றாங்க, லாட்கி பெஹனா, அப்புறம் மையா ஸ்கீம், ஜார்க்கண்டும் சரி மகாராஷ்டிராவும் சரி. அதாவது ஆட்சியில இருக்கிறவங்க அவங்களோட கவர்னன்ஸ் மூலியமா மக்களுக்கு ஒரு தொகையை கொடுக்குறாங்க, எல்லாம் நலத்திட்டங்களை கொடுக்குறாங்க. சோ கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அதுல. அதுக்கப்புறம் விமன் ஓட்டர்ஸ் கன்சாலிடேட்டடா ஓட் போடுறாங்க. சோ அவங்கள யூபி, உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன்லயா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி 2022ல, அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற 2024 எலெக்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், ஸ்டேட்ஸ்ல நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வராத காரணங்கள் விமன் ஒரு சாலிட் ஓட் பேங்கா இருக்காங்க. அண்ட் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் மகளிர் உரிமை தொகை ரொம்ப டாமினண்டா இருந்தது காரணமும் அதுதான். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால ஒரு ரீஜனல் ஐடென்டிட்டி இருந்துச்சு சார். மகாராஷ்டிராங்கிற ஒரு ஐடென்டிட்டி, அது ஜனநாயகப்படுத்தாத ஒரு ஐடென்டிட்டி, அது மராட்டா கிட்டே இருந்தது. சரிங்களா? அது ஜனநாயகப்படுத்தாத ஒரு ரீஜனல் அடையாளம் இருக்கும் பொழுது சின்ன சின்ன நான் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும், அதாவது ஒரு கட்சி உட்கட்டமைப்போட ஒண்ணு சேர்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ஜெயிக்கலாம் அப்படின்னு உத்தரப்பிரதேஷ்லயே பிஜேபி 2019ல காட்டுச்சு. இப்ப 2024லயும் பிஜேபி காட்டுது. தட் சின்ன சின்ன கட்சிகள், அதாவது ஒரு அந்த அடையாளத்தை ஜனநாயகப்படுத்துறமா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் ஐடென்டிட்டிங்கிறது எல்லாருக்குமான பங்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடென்டிட்டி யாருக்கிட்ட இருந்தது கிடையாது. அதனால பிஜேபி சின்ன சின்ன நான் டாமினன்ட் ஓபிசிஸ், நான் டாமினன்ட் தலித்ஸா எப்படி ஒண்ணு சேர்க்கிறாங்க அப்படிங்கறதுல அவங்களோட யுக்தி அங்க இருக்கு. இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அவங்க ஓபிசி கன்சாலிடேஷனை கடைசி 40 வருடங்களா பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் 1950ஸ்ல இருந்து மராட்டாட்ட இருந்து நகர்ந்ததே கிடையாது. அப்பர் காஸ்ட் ஓட் பிஜேபி கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, காங்கிரஸ் கிட்ட மராட்டா ஓட் இருந்துச்சு, அதை மீறி அப்புறம் தலித் ஓட் இருந்துச்சு காங்கிரஸ் கிட்ட. அதை மீறி காங்கிரஸ் யோசிச்சதே கிடையாது. அண்ட் பிஜேபி கடைசி ஒரு 40-50 வருடங்களா, இன்ஃபேக்ட் டிஸ்லயும் ஏபிலையும் என்னோட நிறைய ஜூனியர்ஸ் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, பிஹெச்டி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட களப்பணி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடைசி 40-50 வருடங்களா அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி அதிகாரத்தில். கோபிநாத் முண்டே, இன்ஃபேக்ட் அவங்களோட டாக்டரே வந்துட்டாங்க, பங்கஜா. அந்த மாதிரி மல்டிபிள், அப்புறம் ஏக்நாத் காட்சேன்னு ஒருத்தர், இவங்க எல்லாருமே ரீஜனலி சப் ரீஜனலா போயிட்டு, இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவை நீங்க பிரிச்சீங்கன்னா 6 பிரிக்கலாம், 6 டிஃபரெண்ட் ரீஜியன்ஸா பிரிக்கலாம் மகாராஷ்டிராவை. அதுல ஒன்னொன்னுத்துக்கும் சப் ரீஜனல் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க வகுத்து இது ஒரு அக்ரிகேட்டிவ் செட்டப்பா தான் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் ஆர்கே சார் எக்ஸ்டர்னல் புஷஸ் சொல்றாரு. அந்த எக்ஸ்டர்னல் புஷஸ் ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா இன்டர்னலி அவங்க சில வேலைகள் பண்றதுனால அவங்களுக்கு 1+1 2 ஆகாம 3 ஆகும். சோ அந்த இடத்துல என்ன கொஞ்சம் விளக்குங்களேன். அது அந்த இடத்துல என்ன கையாண்டுச்சு பாஜக? இப்போ நீங்க அந்த மகாராஷ்டிராவை நீங்க 6 இப்ப நீங்க பிரிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்ப நீங்க 6 பார்ட்ஸா பிரிச்சீங்க அப்படின்னா விதர்பா ரீஜியன், அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ்,
அங்க வந்து டிமாண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஹுட் இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்கிற லீடர்ஷிப்பும் சரி, காங்கிரஸ்ல இருக்கிற லீடர்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா விதர்பா ரீஜன்ல இருந்து தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, அங்க வந்து கோஆபரேட்டிவ்ஸ் ஸ்ட்ராங் ஹோல்ட், மராட்டா எலிட்ஸ் அவங்களுடைய பங்கு தான் ஷெட்டாட்கரி மூவ்மெண்ட் சொல்லுவாங்க அங்க. இன்ஃபேக்ட் பிஜேபியினுடைய பெனிட்ரேஷன் வந்துட்டு டைரி நெட்வொர்க்ஸ் மூலியமா போனாங்க, டைரிஸ் மூலியமா. இதுக்குன்னா கோஆபரேட்டிவ்ஸ், சுகர் கோஆபரேட்டிவ்ஸ் வந்து காங்கிரஸ் அண்ட் மராட்டாஸ் வச்சிருந்தா இவங்க டைரி கோஆபரேட்டிவ்ஸ் கூட உள்ள போனாங்க. அப்புறம் மும்பை, தானே அண்ட் கொங்கன், அங்க வந்து அர்பன் இஷ்யூஸ், எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். இப்ப டெவலப்மெண்ட், மகாராஷ்டிரா வந்து இந்தியாவுடைய பெரிய எக்கானமி, தமிழ்நாடு செகண்ட், மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற பொல்யூஷன் இஷ்யூஸ்லாம் வந்து கொங்கன் ரீஜன்ஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க, அர்பன் இஷ்யூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அங்க மும்பை தானே ரீஜன்ஸ் பாத்தீங்கன்னா சிவசேனா ஃபேக்ஷன்ஸ். சிவசேனா இதுக்கு முன்னாடியே ரெண்டா பிளவுபட்டுச்சுமா, எம்என்எஸ் அண்ட் சிவசேனா, யூபிடி. அதுக்கப்புறம் சிவசேனா அண்ட் ஏக்நாத் ஷிண்டே. இதுக்கப்புறம் மராட்வாடா ரீஜன், அங்கே அக்ரேரியன் கிரைசிஸ். அங்க வந்துட்டு வஞ்சாரி லீடர்ஸ் லைக் கோபிநாத் முண்டே அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. பிஜேபி அவங்க எப்ப இருந்தோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மராட்டா ரிசர்வேஷனும் அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபைண்ட் பண்ணுது. இது வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டைம்ல இருந்தே பஞ்சாப் ராவ் தேஷ்முக் போன்ற லீடர்ஸ்ல இருந்தே அங்க வராங்க. அப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா காண்டேஷ் ஆர் நார்தர்ன் மகாராஷ்டிரா, இங்க வந்து ட்ரைபல் அண்ட் ஓபிசி கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் அக்ரேரியன் இஷ்யூஸ், அவங்கள சார்ந்து இருக்கிற அக்ரேரியன் இஷ்யூஸ். ஸோ அது இந்த 6 ரீஜியன்ஸ்னுடைய பர்டிகுலர் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து கையாளுறதுனால அதை கட்சி உட்கட்டமைப்பு வச்சு அவங்க அதை நடத்திக்கிட்டே வராங்க. இது இமீடியட் ஆக்ஷனா செஞ்சாங்களா? இது இமீடியட் ஆக்ஷனா நடந்துச்சா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிக அளவு சோபிக்காத ஒரு அணி சட்டப்பேரவை தேர்தலில் சோபிக்கிறாங்க, வெற்றி ஈட்டுறாங்க அப்படின்றது எந்த இடத்துட்டு அவங்க இதை கண்டுபிடிச்சு செஞ்சாங்க? சார் இங்கதான் வந்து நம்ம மக்கள் ஓட்டர்ஸ்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் பாலிட்டிஷியன்ஸும் பார்க்கணும் சார். நேஷனல் எலெக்ஷனுக்கும் ரீஜனல் எலெக்ஷனுக்கும் மக்கள் ஒரே மாதிரி யோசிப்பாங்க அப்படிங்கிறது நாட் நெசசரிலி ட்ரூ. தமிழ்நாடு ஏன் அதுல தனியா நிக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற கட்சிகள் வந்துட்டு நேஷனல் எலெக்ஷனுக்கு அவங்களோட இஷ்யூஸ் வேறையா இருக்கும், ரீஜனல் எலெக்ஷனுக்கு இஷ்யூஸ் வேறையா இருக்கும். சோ நேஷனல் எலெக்ஷன்ஸ்ல இருக்கிற இஷ்யூஸை வந்து நீங்க ரீஜனல் எலெக்ஷன்ஸ்ல வச்சுட்டு எதிர்பார்த்தா, ஃபார் கான்ஸ்டிடியூஷன் சம்விதான் பச்சாவோ, அதாவது கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரீஜனல் இஷ்யூஸ்க்கு நேரா இல்ல. இப்ப தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 21ல அவங்க என்ன பேசினாங்களோ 2019ல அவங்க என்ன பேசினாங்க, இங்க இருக்கிற பெரிய திராவிட கட்சிகளா இருக்கட்டும், அது ரெண்டுமே வேற வேற. சோ நீங்க டெய்லர் பண்ணணும் சார். அது இன்ஃபேக்ட் 24 நேஷனல் எலெக்ஷன்ல இருந்தும் ஸ்டேட் எலெக்ஷன்ல இருந்தும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எம்பிஏ வந்துட்டு பெருசா ரீஜனல் இஷ்யூஸை டேப் இன் பண்ணல. தே தாட் தே வில் ரன் வித் தட். அது பெரிய எலெக்ஷன் வச்சே ரன் பண்ணிடலாம் நினைச்சாங்க. பட் மக்கள் வந்துட்டு அந்த டீகப்ளிங் நடக்கும் சார். எங்க வந்துட்டு ரீஜனுக்கும் நேஷனுக்கும் பீப்புள் ஹேவ் வெரி டிஃபரெண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் பார்ட்டிஸ். சோ அதனாலதான் வந்து நம்ம இதை கொஞ்சம் இப்போ காங்கிரஸ் சிவசேனா கூட்டணி வந்து தேசிய தன்மையோடைய தேர்தல் அணுகிட்டாங்களா? அது உங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அணுகிற மாதிரி தான் இந்த தேர்தல் அணுகுனாங்க, அப்படி பார்க்கலாமா? இப்படி இந்த கொஸ்டின் அப்படியே நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் சார். நீங்களும் சரி, ஆர்கே சார் சரி, நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட், காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு 3-4 டாப் இஷ்யூஸ், இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சித்தாந்தம் ஆர் டிஸ்கோர்ஸ், அதுல அவங்க நேஷனல் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு தனியா என்னென்ன வச்சாங்கிறது நீங்களே பாருங்க சார். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரியல. நாங்க அனாலிசிஸ் நடத்தும் பொழுது சென்டிமெண்ட் அனாலிசிஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ டால்ஸ்ன்னு சொல்லி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க சர்வே எல்லாம் நடத்திருக்காங்க. அப்படி நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் தனியா திகழுதானா இல்ல. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, பார்ட்டி பிராக்மெண்டேஷன், கட்சி பிளவு நடக்கும் பொழுது லீடர்ஸ்னுடைய தாக்கம் குறையும்னு சொன்னேன். அந்த குறைஞ்ச தாக்கத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா மகாயுத்தியினுடைய லீடர்ஸ் ஆர் மோர் பாப்புலர் தேன் மகா விகாஸ் அகாடி லீடர்ஸ். அப்போ உங்க லீடர்ஷிப் பாப்புலாரிட்டி இல்லாத பொழுது நீங்க வந்து இஷ்யூஸ் கன்சாலிடேட்டடா நீங்க அணுகல அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். இன்னொன்னு யோசிங்க, there is a big vote share by Muslims. அந்த இஸ்லாமியர்களுடைய ஓட் ஷேருக்காக இவங்க தனியா மகா விகாஸ் அகாடி ஒரு கேம்பெயின் நடத்தினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் பிஜேபி ஒரு ஆன்டி கேம்பெயின் நடத்துச்சு. டிஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த ரிப்போர்ட் பத்தி நாங்க நிறைய பேர் ஸ்காலர்ஸ் தான் நிறைய பேர் பேசணும். பட் அது ஒண்ணு பண்ணாங்க. பட் காங்கிரஸ் தனியா நடந்துச்சா? அது நடத்தாத பட்சத்தில் ஓவைசி மாதிரி கட்சி ஆட்கள் வந்து ஏஐஎம்ஐஎம் மாதிரி கட்சி ஆட்கள் போனாங்க. இதனுடைய நெட் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா சார், ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மகாராஷ்டிரா 13% பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் சார், vote share between the winner and the loser. இன்ஃபேக்ட் ஒரு எலெக்ஷன் 3% vote share டிஃபரன்ஸ் இருந்தாலே அதை ஸ்விங்னு சொல்லுவோம் சார் எலக்டோரல் நம்பர்ஸ்ல. 13% ஸ்விங்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒன் வே டிராபிக் மாதிரி ஆயிடுச்சு. திஸ் இஸ் தி அவுட்கம் சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த இடத்துட்ட இப்போது ஏக்நாத் ஷிண்டேவோ அல்லது அஜித் பவாரோ கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ சரத்பவாரெல்லாம் தாண்டிய செல்வாக்கு மிக்கவங்களா இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு அரசியல் அதே மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் அதிமுக உடைக்கிற ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா? ஏறக்குறைய இதே மாதிரியான நிலை தான் மகாராஷ்டிராவில் இருந்துச்சு.
இங்கே தமிழ்நாட்டினுடைய ரிசல்ட் வேறையா இருக்குது, மகாராஷ்டிராவுடைய ரிசல்ட் வேறையா இருக்குதுன்றப்போ அதை ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய இடம் இருக்கு இல்லையா அதில்? தேங்க்யூ வெரி மச் சார். இன்ஃபேக்ட் இது என்னோட பிஹெச்டி ஆய்வு இதை பத்தி தான், தமிழ்நாடு பத்தி தான். ஏடிஎம்கேனுடைய சப் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஷிப் அவங்க நவரவே இல்லை சார். டிஸ்ட்ரிக்ட் அதாவது லீடர்ஷிப்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க கிட்டத்தட்ட சப் டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஷிப் பிளாக் லெவல்ல பாத்தீங்கன்னாலோ அது கீழே வந்து பிஜேபினால இன்டர்வியூனே பண்ண முடியல. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு லார்ஜ் லெவல் டிஃபெக்ஷன்ஸ் வந்து இன்ஜினியரே பண்ண முடியல. அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் சார் நிக்கிறாங்க. ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கலாம், ஆனா பார்ட்டி காடர்ஸ் வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒன்றியத்திற்கும் கிளை லெவல்ல வந்துட்டு அவங்க லீடர்ஷிப் மாறல. இன்னமும் நீங்க கிராமப்புறங்கள், நான் இன்ஃபேக்ட் திண்டுக்கல்ல திருப்பூர்ல எல்லாம் களப்பணி பண்ணியிருக்கேன். இன்னமுமே சின்னம் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆரின் சின்னம், ஜெயலலிதாவின் அம்மாவின் சின்னம் தான் சொல்லுவாங்க. சோ டிஎம்கே ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் நீங்க வேற மாதிரி பார்க்கணும் சார். எதுக்குன்னா இவங்க உட்கட்சி கட்டமைப்பு வெரி வெரி ஸ்ட்ராங் சார். இவங்களோட லீடர்ஷிப்னுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து கிரவுண்ட் லெவல்ல தான் வரும். டிஎம்கேக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வரும், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு வந்து ஒன்றியத்துல இருந்து வரும். ஏன்னா கலைஞர் வந்துட்டு கட்சியை வந்து கீழ இருந்து கட்டமைச்சாரு, எம்ஜிஆர் வந்துட்டு அதை ஃபேன்ஸ் அசோசியேஷன் கட்டமைச்சதுனால இவங்க ஒன்றியம் லெவல்ல ஸ்ட்ராங், அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி லெவல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த கட்சி கட்டமைப்புல, இந்த உட்கட்சி கட்டமைப்புல டிஃபெக்ஷன்ஸ் டு பிஜேபி ரொம்ப கம்மி சார். ஆனா மகாராஷ்டிரால நீங்க பாத்தீங்கன்னா பெரிய தலைவர்கள் அவங்களோட பிம்பத்தினோட இருக்காங்க. ஆனா அந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் இருக்காங்களே, அந்த காடர்ஸ், அவங்க நிறைய பேர் மூவ் பண்றாங்க. நீங்க அந்த டிஃபெக்ஷன் ஸ்கேல் எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாங்க ஸ்க்ரோல் இதழ்ல வந்துட்டு ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தோம். 50 வருடங்கள்ல 1971 to 2021 பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிற டிஃபெக்ஷன்ஸ் வந்து மிக குறைவு சார். மேக்ஸ் லெஸ் தேன் 10%, 5%. பட் நீங்க மகாராஷ்டிரா இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆர்டிகல் இன்னைக்கு எழுதுவீங்க, நாளானிக்குள்ள அது அப்படியே மாறிடுங்கிற மாதிரி. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்க இந்த தலைவர் இந்த பாஜக எவ்வளவு பெருசா பேசினார், 4 நாளைக்கு அப்புறம் மாறிடுறாங்க. சோ அதனுடைய ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன, அந்த சித்தாந்தத்தினுடைய ஒரு வலிமை இல்லாததுனாலதான். சோ அது பேரம் பேசுற மாதிரி ஆயிடுது. அந்த சமயத்துல வந்து மக்கள் தேடுறது என்ன, ஸ்டெபிலிட்டி. சோ நெட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி என்ன, எனக்கு வந்து வளத்திட்டங்கள் கிடைக்குது, வெல்ஃபேர். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தெரியுது, ரிலேட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தெரியுது. சோ என்னோட ஓட் அங்கே போகுது. அண்ட் ஒன் ஆஃப் த பேங்கபிள் ஓட் பேசஸ் ஆன விமன் வந்து பிஜேபிக்கு அந்த ஓட்டை போடுறாங்க.